சூர்யா ரொம்ப ஆர்வமா முழு நம்பிக்கையோட போயிருக்கான். அந்த கடவுள் அருள் புரிஞ்சா சூர்யா கண்டிப்பா ஜெயிச்சிடுவாங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. சூர்யாவோட ஹோட்டல் கட்டுற கனவு கண்டிப்பா நிறைவேறுங்க. இங்க பாருங்க, விக்ரமோட கடையும் நல்லா போய்கிட்டு இருக்கு. எனக்கு இப்போ பிரீத்திய பத்தி தான் கவலையா இருக்கு. ராத்திரி பகலா உழைச்சிக்கிட்டு இருக்கா. அவ சுயமரியாதையை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. யார்கிட்டயும் கையேந்த கூடாதுன்னு நினைக்கிறா. இன்னைக்கு பாரு சின்ன பொண்ணுதான், ஆனா நாளைக்கு அவ வளர்ந்துருவா. செலவுகளும் அதிகமாகும். உங்களுக்கே நல்லா தெரியும்ல, மோகனை எதிர்பார்க்கறது தண்ணியில விளக்கேத்துற மாதிரி தான். பவிய டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னா பெரிய செலவு தான். அவளுக்கு கல்யாணம் வேற செஞ்சு வைக்கணும். சரோஜா, எனக்கு சூர்யா மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான். நீ தேவையில்லாம கவலைப்படுற. அது எனக்கு தெரியுங்க. நம்ம சூர்யா எல்லாத்தையும் பார்த்துக்குவான். ஆனா பிரீத்தியோட சுயமரியாதை எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாது. அவளுக்கு அவ மாமா முறை எப்படி இருந்தாலும் மாமாதான். தாத்தா பாட்டிங்கிற முறையில நாம தான் அவளுக்கு ஏதாவது செய்யணும். வேணா ஒரு வேலை பண்ணலாம். நம்மளோட இந்த வீட்டை பிரீத்தி பேருக்கு எழுதி வச்சிடலாம். அப்பதான் வருங்காலத்துல அம்மாவும் பொண்ணும் பாதுகாப்பா இருக்க முடியும். அவங்களோட எதிர்காலமும் பாதுகாப்பாயிடும். என்ன பேச்சு பேசுறாங்க? நீங்க என்னங்க சொல்றீங்க? நீ சொல்றது கரெக்ட் தான் சரோஜா. சூர்யா வரட்டும், இத பத்தி அப்புறம் பேசலாம். சரிங்க. ஐயோ கடவுளே, இந்த வீட்டுல இப்ப என்னதான் நடந்துட்டு இருக்கு? ஒண்ணும் புரியலையே. இவ்வளவு பெரிய வீட்டை அவங்க 2 பேரும் கொள்ளையடிக்க போறாங்களா? இவ்வளவு பெரிய வீடு அந்த பிரீத்திக்கு கிடைக்கும் நான் நினைக்கவே இல்லையே. அது எப்படி விடுவேன்? நீ விடாத மீனாட்சி, விடாத. அந்த கடவுள் இந்த வீடு உன் கைவிட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை கேட்க வச்சிருக்காரு. புத்திசாலி மீனாட்சி, சீக்கிரமா யோசிச்சு ஏதாவது ஒரு முடிவு எடு. அந்த பிரீத்திக்கு இந்த வீடு கிடைக்க கண்டிப்பா நான் விட மாட்டேன். உங்களுடைய கனவு உங்க ஆத்மாக்குள்ள இறங்கிடுச்சுன்னா இப்படி தாங்க நடக்கும். இதை வச்சு பார்க்கும்போது நீங்க உங்களோட லட்சியத்து மேல எவ்வளவு டெடிகேட்டடா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. இனிமே உங்களை யாராலையும் தடுக்க முடியாது. என்னையா சொல்ல சொல்ல போகாம விட மாட்டோம். ஏன் இந்த மாதிரி? சரி, என்ன பிரச்சனை இங்க? ஏன் சத்தம் போடுறாங்க? தம்பி, இங்க ஏன் சத்தம் போடுறாங்க? கேம்ப்ல சேர்றதுக்காக வந்திருக்கியா? என்னப்பா அதுக்கேப்பா இப்படி கத்துற? எனக்கு காதெல்லாம் நல்லாவே கேக்குது. ஏற்கனவே காலையில இருந்து டென்ஷன், இதுல நீ வேற கத்திக்கிட்டு. கேம்ப் கேன்சல் ஆயிடுச்சு. கேன்சல் ஆயிடுச்சா?